நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பன் அருண். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலைவாய்ப்பு தகவலை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே நம்ம ஆல்ரெடி ஃபுல் வீடியோவாக போட்டிருந்தோம். அதாவது வேலைவாய்ப்பு தகவலை நம்ம ஷார்ட்ஸாக போடுவோமா ஃபுல் வீடியோவாக போடுவோமா அப்படின்னு கேட்டதுக்கு நிறைய பேர் கேட்டது ஃபுல் வீடியோவாக தான் போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனால் இன்றைக்கி 2 வேலைவாய்ப்பு தகவலை பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஸோ இதுக்கு ரொம்ப டைம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு இது ஓகே அப்படின்னா ஃபர்தராக நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ 2 வேலை வாய்ப்பு, ஒன்று சிங்கப்பூர், இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா யூரோப் கண்ட்ரிக்கு. ஸோ நம்ம ஆல்ரெடி அதுக்கு ஷார்ட்ஸ் போட்டிருந்தோம். ஆனால் இந்த அளவுக்கு டீட்டெயிலாக அதை பற்றி சொல்லலை. இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன். அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு எது ஓகேவோ அதை நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வெளிநாட்டு வேலைவாய்ப்பு தகவல்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னாவோ, இல்லை வெளிநாடு பற்றின தகவல்கள், இப்போ நீங்கள் சிங்கப்பூர்லாம் போகிறீங்க அப்படின்னா அதை பற்றின அப்டேட்ஸ்லாம் நீங்கள் உடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம போடுற ஜாப் வேகன்சிஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா 100+, 1000+ லைசன்ஸ் தான் இருக்குது. மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரைனிங்லாம் அவங்களே கொடுக்குறாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக 1000+ லைசன்ஸாக தான் இருக்கும். ஸோ இந்த ஜாப்பும் பார்த்தீங்க அப்படின்னா 1000+ ஒரு லைசன்ஸ் ஏஜென்சி. அது மட்டும் கிடையாது, இவங்க பார்த்தீங்க அப்படின்னா அப்ரூவ்டு ட்ரைனிங் சென்டரும் வச்சுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நம்பி இவங்கள்ட்ட போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சிங்கப்பூர் ஜாப்பை பற்றி சொல்லிடுறேன். இது வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷிப்யார்ட் பர்மிட் தான். ஓகேங்களா? ஷிப்யார்ட் பர்மிட் தான். பெயிண்டரு, பிளாஸ்டர் தேவைப்படுது. டோட்டலாக 50 பேர் தேவைப்படுது. ஓகேங்களா? பெயிண்டரு, பிளாஸ்டர். எனக்கு இந்த 2 வேலையுமே தெரியாது அப்படின்னாலும் அவங்களே ஃப்ரீயாக ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அவங்களே ஃப்ரீயாக ட்ரைனிங் கொடுத்து உங்களுக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ண வைப்பாங்க. ஸோ ட்ரைனிங் டைமில் நான் ஏதாவது பணம் கட்டணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ₹1 கூட நீங்கள் காசு கட்ட தேவையில்லை. ஓகேங்களா? நீங்கள் செலக்ட் ஆகினீங்கன்னா மட்டும்தான், செலக்ட் ஆகி உங்களுக்கு ஐபி வர்றது அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் அமௌண்ட் கட்டுற மாதிரி இருக்கும். அதர்வைஸ் நீங்கள் ₹1 கூட பணம் கட்ட தேவையில்லை. நீங்கள் போவீங்க, ட்ரைனிங் அட்டன் பண்ணுவீங்க. சப்போஸ் நீங்கள் எதுவுமே செலக்ட் ஆகலைன்னா நீங்கள் ₹1 கூட பணம் கட்டாமே திருப்பி நீங்கள் வந்துடலாம். ஓகேங்களா? ஸோ ஃப்ரீயாக தான் பண்ணுறாங்க. முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஷிப்யார்ட் பர்மிட்டுக்கெலாம் போகிறவங்க ரொம்ப படித்தவங்களாம் தயவு செய்து போகாதீங்க. ஓகேங்களா? ஆனால் எனக்கு வேலையே கிடைக்கலனே அப்படின்னாலுமே இந்த பர்மிட்டுக்கெலாம் போகிறத நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி யாருமே போகாதீங்க. ஓரளவுக்கு ஒரு ஐடிஐ படிச்சிருக்கேன், 10th படிச்சிருக்கேன், டிப்ளமோ படிச்சிருக்கேன், எனக்கு பெருசாக வேறு வேலை எதுவும் கிடைக்கல அப்படிங்கிறப்ப மட்டும் நீங்கள் போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதர்வைஸ் ரொம்ப டபுள் டிகிரி முடித்தவங்க இல்லை டிகிரி முடித்தவங்கலாம் இதை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஓகேங்களா? ஓகே. இதுக்கு ட்ரைனிங் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக 2/6/2025 2ஆம் தேதி நீங்கள் போகலாம், 3ஆம் தேதி போகலாம், 4ஆம் தேதி போகலாம். இந்த 3 நாளைக்குள்ளே நீங்கள் போய் ட்ரைனிங் ஜாயின் பண்ணிடணும். ஓகேங்களா? இன்டர்வியூ டேட் இன்னும் சொல்லலை. நீங்கள் ட்ரைனிங் ஜாயின் பண்ணணும்னு தான் சொல்லுவாங்க. அதிகபட்சம் நீங்கள் 2லேருந்து 3 வாரம் அங்கே ட்ரைனிங் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஓரளவுக்கு இங்கிலீஷ் கம்யூனிகேட் பண்ண தெரிஞ்சிருக்கும். நம்ம அவங்க சொல்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு நீங்கள் ரிப்ளை பண்ணுற அளவுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சிருந்தா கூட போதும். ஓகேங்களா? ஃப்ரெஷராக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் சேலரி பார்த்தீங்க அப்படின்னா $453 ப்ளஸ் ஓவர் டைம் வருது. சில அறிவாளிங்கெல்லாம் சொல்கிறாங்க $453 வச்சு என்ன பண்ண முடியும், $453 வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அப்படி கிடையவே கிடையாது. ஓவர் டைம் தான். சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் ஓவர் டைம் தான் மெயினான ரோலே ப்ளே பண்ணும். அதே மாதிரி அதுக்கு தான் நான் சேலரி இது கம்மி தான், நான் இல்லைன்னு சொல்ல வரல. அதுக்கு தான் இப்போ 10th 12th முடித்தவங்களாம் இங்கே இந்தியாவில் எவ்வளோ சம்பளம் வாங்குவாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்படி இருக்கிறப்ப சிங்கப்பூரில் இந்த சம்பளம் பெரிய சம்பளம் தான். அதாவது இந்த கம்பெனியில், சேம் கம்பெனியில் நம்ம மூலமாக போன ஒர்க்கர் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்க பார்த்தீங்க அப்படின்னா வீட்டுக்கு மினிமமே மாதம் 40,000 50,000 வரைக்குமே அனுப்புகிறாங்க ஃபஸ்ட் வருஷத்துலேயே. ஸோ ஷிப்யார்ட் கம்பெனிலுமே நிறையா நல்ல கம்பெனிகள் இருக்குது. அதாவது ஷிப்யார்டுக்கு சப்ளை கம்பெனிக்கு போனால் தான் ப்ராப்ளம். மெயின் கோனு, டைரக்ட் மெயின் கோன் கம்பெனிக்கெலாம் நீங்கள் போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு நல்ல சேலரி கிடைக்கும். அதே மாதிரி வேலையும் ஓரளவுக்கு நார்மலாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ ஷிப்யார்ட்லேயே ஷிப்யார்ட் கம்பெனிலே ஒர்க் பண்ணுறவங்க $1000 $1500 சம்பளம் வாங்குறவங்க இருக்க தான் செய்கிறாங்க, இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஸோ அது உங்களோட டேலண்ட்டை பொறுத்து தான் இருக்குது. ஸோ ஓரளவுக்கு படித்தவங்க இங்கே மாதம் 10,000 15,000 வாங்கிட்டு இருக்கவங்க அங்கே இருந்து மாதம் 40,000 வீட்டுக்கு அனுப்ப முடியும்னா இது நல்ல ஜாப் தானே. அதை நிறைய பேர் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, நிறைய பேருக்கு புரியவும் மாட்டேங்குது. ஸோ தாராளமாக போகலாம். ஓவர் டைம் நிறையாவே இருக்கும் இந்த கம்பெனியில். ஃபுட்டு நீங்கள் தான் பார்த்துக்கணும். அவங்க தங்க வைக்கிற டொமெட்ரியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில டொமெட்ரியில் குக்கிங் ஆப்ஷன் இருக்கும். ஒரு சில டொமெட்ரியில் பார்த்தீங்க அப்படின்னா குக் சமைக்க முடியாது. ஸோ கேண்டீனில் தான் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா சாப்பாடும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், கொஞ்சம் லோ காஸ்ட் ஆகும். நீங்கள் சாப்பாடு ஆர்டர் பண்ணி சாப்பிட்றீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட அமௌண்ட் ஆகும். ஓகேங்களா? இதுக்கு ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 21லேருந்து 30 வயசு வரைக்கும் போகலாம். கண்டிப்பாக 2 டோஸ் ஊசி போட்டிருக்கணும். ஓகேங்களா? வேக்சின் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக இருக்கணும். ஓகேங்களா? மெடிக்கலாகவும் ஃபிட்டாக இருக்கணும். ஓகேங்களா? நீங்கள் போகையில் என்னென்ன எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா உங்களோட வேக்சின் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போகணும், உங்களோட சர்டிஃபிகேட் என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்றத எடுத்துகிட்டு போகணும், ஒரிஜினல் பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு போகணும். ஸோ இதுதான் இந்த வேலைக்கான
தகுதி மற்றும் குவாலிஃபிகேஷன் ஓகேங்களா. இது எல்லாமே ஓகே அப்படின்னா உங்கள் கூகுளுக்குள்ளே போங்க. கூகுளில் போய்ட்டு sgtamil.comனு போடுங்க. போட்டிங்கன்னா அதில் இந்த வேலையை பற்றின டீட்டெயில்ஸும் இதுக்கு வந்து யாரை காண்டாக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஃபோன் நம்பரும் இருக்குது. ஸோ அந்த ஃபோன் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு அனுப்புனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அட்ரஸ் கொடுப்பாங்க. அந்த அட்ரஸுக்கு நீங்கள் டேரெக்டாகவே கிளம்பி போயிடலாம் ஓகேங்களா. ஸோ இது ஒரு வேகன்சி. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு யூரோப் கண்ட்ரிக்கு ஒரு வேகன்சி வந்திருக்கு. ஸோ அது என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். யூரோப் கண்ட்ரி வேகன்சிக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி நம்மளே வந்து நிறையா சொல்லியிருக்கோம். யூரோப் கண்ட்ரிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாம்பிங் வந்து ரொம்ப பிரச்சனையாக இருக்குது இப்போதைக்கு. ஸோ நிறைய பேர் வந்து ஸ்டாம்பிங் கிடைக்காம போகாமல் இருக்கிறாங்க. ஆனால் இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டாம்பிங் பிரச்சனையில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து நிறையா பணம் கட்டிடுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் உங்களுக்கு ஸ்டாம்பிங் கிடைக்கல அப்படின்னா உங்களுக்கு பயங்கரமான லாஸ். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஸ்டாம்பிங் இவங்க வந்து ₹1 கூட உங்கள்கிட்ட இருந்து வாங்க போகிறது கிடையாது. இதுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரீ தான். இதுக்குமே வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீ ட்ரைனிங் தான். இன்டர்வியூ வரைக்குமே உங்களுக்கு எந்த அமௌண்ட்டும் கிடையாது, பெரிய தொகையும் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் நீங்கள் சிங்கப்பூர் போகிறதுக்கு ஒரு பிசிஎம் பர்மிட்டில் எவ்வளோ பணம் கட்டுவீங்களோ அந்த அளவுக்கு தான் வந்து அமௌண்ட் கேட்குறாங்க. ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸில் வந்து இவங்க வந்து இந்த யூரோப் கண்ட்ரிக்கு ரெடி பண்ணி தராங்க. இதுக்குமே வந்து உங்களுக்கு வேலை எதுவுமே தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. அவங்களே ட்ரைனிங் கொடுத்து தான் அவங்கள எடுக்க போகிறாங்க ஓகேங்களா. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த யூரோப் கண்ட்ரிக்கு வந்துட்டு உங்களுக்கு வந்து 200 பேர் கேட்டிருக்கிறாங்க. யூரோப் கண்ட்ரியில் ருமேனியா. இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு வெல்டர் வந்து கரெக்டாக 80 பேர் கேட்டிருக்காங்க. வெல்டிங்கே எனக்கு தெரியலை அப்படின்னாலும் அவங்களே உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஆனால் வெல்டிங் கஷ்டமாக இருக்கும், அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அவங்களே ட்ரைனிங் கொடுத்து அவங்களை அனுப்புகிறாங்க. ஸ்டீல் ஃபிட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 120 பேர் கேட்டிருக்காங்க. இதுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு எனக்கு எதுவுமே தெரியலை அப்படின்னாலுமே வந்து நீங்கள் வந்து போகலாம் ஓகேங்களா. அவங்க சொல்லியிருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ யூரோப் கண்ட்ரியாக இருந்தாலும் அவங்க சேலரி யூரோவில் சொல்லலை, US$ சொல்லியிருக்காங்க. அதாவது $800 வந்து US$. ஃபுட்டு அவங்களே கொடுத்துருவாங்க, ப்ளஸ் ஓவர் டைம் நிறையா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஸ்டீல் ஃபிட்டருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு $700 சொல்லியிருக்காங்க. ஃபுட்டு வந்து அவங்களே கொடுத்துருவாங்க, ஓவர் டைம் நிறையா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓவர் டைமுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு கம்பல்சரியாக வந்து ஒரு ஹவருக்கு வந்து $4.9 தர்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. அதாவது 40 ஹவர்ஸுக்கிட்ட ஓவர் டைம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு மந்த்துக்கு மினிமமாக 40 ஹவர்ஸ் கண்டிப்பாக ஓவர் டைம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. விசா பார்த்தீங்க அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட் ஒர்க் பர்மிட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டியூட்டி ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா 8 ஹவர். இதுக்கு ஏஜ் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு 40 வயசு, அதாவது 21 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் யார் வேணாலும் விண்ணப்பிக்கலாம். ப்ராசஸிங் டைம் பார்த்தீங்க அப்படின்னா 90லேருந்து 100 நாள் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ வந்து கண்டிப்பாக வந்து கான்ட்ராக்ட் வந்து மினிமம் 1 இயர் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் வந்து டீட்டெயில்ஸு. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் முன்பணம் எதுவும் பெரிய தொகையாக கட்டலை அப்படிங்கிறதுனாலையும் ட்ரைனிங் உங்களுக்கு ஃப்ரீயாகவே தர்றாங்க அப்படிங்கிறதுனால நீங்கள் ₹1 கூட ஃபஸ்ட்டு பணம் கட்ட தேவையில்லை. உங்களுக்கு விசா கன்ஃபார்ம் ஆனால் மட்டுமே பணம் கட்டினா போதும். அதுவும் ரொம்ப ரொம்ப குறைஞ்ச தொகை. அப்ராக்சிமேட்டாக நான் அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்கிறேன். 2.25 லட்சத்துலேருந்து 3.25 லட்சத்துக்குள்ளார தான் உங்களுக்கு அமௌண்ட் கேட்பாங்க, அதை விட அதிகமாக கேட்க மாட்டாங்க. இது லைசன்ஸ்டு ஏஜென்சி தான். ஸோ முன்பணம் எதுவுமே வாங்க மாட்டாங்க. அதனால் நீங்கள் தைரியமாக போகலாம். இவ்வளோ கம்மியாக யூரோப் கண்ட்ரிக்கு யாருமே ரெடி பண்ணுறது கிடையாது. 7 லட்சம் 8 லட்சம்லாம் வாங்குறாங்க. ஒரு சில பேர்கிட்ட வந்து 4 லட்சம் 5 லட்சம் அட்வான்ஸ் வாங்கி விசா மட்டும் கொடுத்துட்டு ஸ்டாம்பிங் கிடைக்காம பிரச்சனையில் வந்து மாட்டிட்டு நிறைய பேர் முழிச்சிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் ஸோ இது ஒரு பெஸ்ட்டான ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஆனால் வேலை கஷ்டமாக தான் இருக்கும், அதையும் நான் சொல்லிடுறேன். வேலை வந்து கஷ்டமாக இருக்கும். ஸோ இதுக்கு வந்துட்டு குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவும் எதிர்பார்க்கல. ITI 10th டிப்ளமோ பாஸ் ஃபெயில் யாராக இருந்தாலுமே வந்து அப்ளை பண்ணலாம். ஏன்னா ஜென்ரல் ஒர்க்கு தானே, அதனால் பிரச்சனை இல்லை. ட்ரைனிங் அவங்களே கொடுக்குறதுனால எனக்கு எந்த வேலையுமே தெரியாது, நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நான் வெளிநாடு போய் வந்து நல்லா சம்பாரிச்சா எனக்கு ஓகே தான் அப்படிங்கிறவங்க மட்டும் இந்த வேலைக்கு விண்ணப்பிங்க. எனக்கு கஷ்டப்படுறதெல்லாம் எனக்கு செட் ஆகாதுங்க அப்படின்னா தயவுசெய்து இந்த வேலைக்கெல்லாம் போகாதீங்க. அதே மாதிரி டிகிரி முடிச்சவங்க தயவுசெய்து இந்த வேலைக்கெல்லாம் போகாதீங்க. ஸோ இந்த வேலைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம sgtamil.comனு வெப்சைட்டுக்குள்ளே போங்க. நான் வெப்சைட்டோட லிங்கும் வந்து கீழே கொடுக்குறேன். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு இதுக்கு உண்டான இதுக்கு யாரை கான்டாக்ட் பண்ணணும், யார் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அனுப்பணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் அனுப்புங்க. ஸோ இதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு கரெக்டாக திங்கள் செவ்வாய் புதன் 3 நாளைக்குள்ளார நீங்கள் அட்மிஷன் போட்டாகணும். ஸோ இந்த 2 வேகன்சியை பற்றியும் நான் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லிட்டு இதில் வந்து பெரும்பாலும் பார்த்தீங்க நிறைய பேர் சொல்கிறது என்ன அப்படின்னா சம்பளம் கம்மியாக இருக்குது, மெயினாக அதான் சொல்லுவாங்க, சம்பளம் கம்மியாக இருக்குது, வேலை கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. வெளிநாடு போனீங்க அப்படின்னா நான் எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான் இங்கேயும் சொல்கிறேன். ஒன்று மைண்ட் டார்ச்சர் இருக்கும், இல்லைனா ஹார்ட் ஒர்க் பண்ணணும், உடல் உழைப்பு இருக்கும், இல்லைனா வந்து மன உளைச்சல் இருக்கும். 2 இல்லாமல் வேலை வந்து கிடைக்காது. ஸோ 2மே இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து இங்கே தான் இருக்கணும், வெளிநாட்டுக்கு
போக முடியாது. அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. வேலை என்ன எல்லாம் இப்போ நம்ம சொல்லாமல் நம்ம வேலை தம்பி உனக்கு வேலையெல்லாம் கிடையாது, நீ போய் படுத்துக்கிட்டே முதலாளி கூட உட்காந்துக்கிட்டு தான் வேலை பாரு, நீ படுத்துக்கிட்டே வேலை பார்க்கலாம் தம்பின்னு பொய் சொல்லி அனுப்புனா தான் தப்பு. என்ன வேலை, யார் முயற்சி பண்ணலாம், இதுதான் வந்திருக்கு, இதுக்கு இஷ்டம்னா போங்க, கஷ்டம்னா இருந்துக்கோங்க, அவ்வளோதான். நம்ம வந்து யாரையும் புஷ் பண்ணுறது கிடையாது, யாரையும் வந்து கட்டாயப்படுத்துறது கிடையாது, எதுவுமே கிடையாது. ப்ராப்பராக வந்து ஒரு லைசன்ஸ்டு ஏஜென்சி ட்ரைனிங் சென்டர் வந்து வச்சு நடத்துகிறவங்க பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் எந்த பிரச்சனையுமே வராது. வந்தாலும் அவங்களே சால்வ் பண்ணி கொடுப்பாங்க. நம்ம வீடியோஸில் ரெகுலராக வந்து நம்ம போட்டுட்ருக்கோம், உங்களுக்கு கூட தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் நீங்கள் நம்பி தைரியமாக போகலாம். ஓகே அப்படின்னா போங்க, இல்லைன்னா விட்டுருங்க. நிறைய எஸ்பா சீபா ஜாப்லாம் கூட தான் நம்ம ரெகுலராக போட்டுட்டு தான் இருக்கோம். எஜி தமிழன் வெப்சைட்டை ஃபாலோ பண்ணுங்கள், நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மற்ற வேலைக்கு போகிறதுனால நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? யாராவது வெளிநாடு போகிறதுக்கு கஷ்டப்படுறாங்க, பெரிய லெவலில் படிக்கலை, வெல்டிங் வேலை தெரிஞ்சவங்க இருக்காங்க, இந்த குவாலிஃபிகேஷன் எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்குலாம் இந்த வீடியோ வந்து தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள். அவங்க வாழ்க்கையில் விளக்கேற்றி வைங்க. நம்மளோட தாரக மந்திரமே வாழவை. வாழ விடுன்னு சொல்லக்கூடாது, வாழவை. நீயும் வாழணும், மற்றவங்களையும் உன்னால் முடிஞ்ச வரைக்கும் உதவி பண்ணி வாழ வைக்கணும். அதுதான் நம்மளோட தாரக மந்திரம். ஸோ அதை வந்து நீங்களும் கடைபிடிப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஓகேனா கரெக்டாக பயன்படுத்திங்க. ரொம்ப டைம் கம்மியாக தான் இருக்குது. இமீடியட்டாக வந்து வெப்சைட்டில் போய் பார்த்து அந்த நம்பர் எடுத்து இமீடியட்டாக டாக்குமெண்ட் அனுப்புங்க. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி வேறு வேலைவாய்ப்பு தகவல் ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம வீடியோஸ் வந்து நம்ம போட்டுக்கிட்டே இருப்போம். ஸோ இந்த வீடியோவே வந்து நீங்கள் பெல் ஐக்கான் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணி வச்சா தான் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். இல்லைனா நோட்டிஃபிகேஷனாக வராது. நீங்கள் யூடியூப்பில் எதார்த்தமாக போய் பார்த்தா தான் உண்டு. அதனால் பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி எத்தனையோ பேர் நேரம் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிருப்பாங்க, ஒரு சிலர் தான் கடைசி வரைக்கும் பார்ப்பீங்க. ஸோ இது மாதிரி நம்ம ஃபுல் வீடியோ போடலாமா, ஜாபை பற்றி இவ்வளோ டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி போடுவோமா, இல்லை நம்ம ஷார்ட்ஸே போடலாமா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். யாரெல்லாம் அதுக்கு கமெண்ட் பண்ணுறாங்களோ அவங்க ஃபுல் வீடியோ பார்த்துருக்காங்கன்னு அர்த்தம். நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அவசரப்படாதீங்க, எதுலேயுமே கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்கள். ஏன்னா நான் வந்து எதையுமே எழுதி வச்செல்லாம் பேச மாட்டேன். இந்த ஜாப் டீட்டெயில்ஸ் மட்டும் தான் நான் ஃபோனில் பார்த்து சொன்னேன். மற்றபடி வந்து நான் எழுதி வச்சு பேச மாட்டேன். என் மனசில் என்ன தோணுதோ அதை தான் சொல்லுவேன். அப்படிங்கிறப்ப சில விஷயங்கள்லாம் எண்டில் தான் தோணும். அப்படின்றப்ப அதை ஃபுல்லாக பார்க்காம போயிட்டாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு தான் லாஸு. ஸோ கடைசி வரைக்கும் எல்லா வீடியோவையும் பாருங்கள். சில பேர் சொல்லுவாங்க, நீ ரொம்ப நேரம் பேசுகிற, வளவலன்னு பேசுகிற அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்போல்லாம் கிடையாது. அதாவது கற்பூரம் மாதிரி இருக்கிறவங்க ஒரு சில பேர் இருப்பாங்க, டக்குன்னு புரிஞ்சுக்குவாங்க. ஒரு சில பேருக்கு வந்து நம்ம சொல்கிறது புரியாமல் இருக்கும். அதனால் நம்ம அவங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணால் தான் புரியும். அப்படிங்கிறதுனால நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக தான் பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம அப்படி பேசினா நமக்கு 100K சப்ஸ்கிரைபர் வரைக்குமே வந்திருக்கிறாங்க. ஸோ நம்ம நல்லது பண்ணிகிட்டு இருக்கிறதுனால தான் இவ்வளோ நாளாக வந்து நம்ம இந்த ஃபீல்டில் வந்து நிலச்சி நிற்க முடியுது. கண்டிப்பாக அந்த நல்லதை பண்ணுவோம். அதுக்கு உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. பாய்.